Hey guys, today we are going to solve a problem based on remove duplicates from the list without using built-in functions. So இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்துட்டு யூசர் இன்புட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் டெவலப் பண்ண போகிறோம். அரே இன்புட்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு built-in functions யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் n is equal to int input enter the number of elements. இது வந்துட்டு பேசிக் இன்புட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் அரே ஒரு நியூ அரேவை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப் எப்போதான் நம்ம ஒரு அரேவோட இன்புட் வாங்குறோமோ எப்பவுமே நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணாதான் வந்துட்டு இப்போ நான் பேசிக்காக n is equal to 5 கொடுக்குறேன்னா n டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகி நம்மளுடைய எலமெண்ட்ஸை வந்துட்டு உள்ள எடுத்துக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு கேட்கும்போது நான் 5 கொடுத்தேன்னா ஃபார் லூப் வில் ரன் ஃபார் 5 டைம்ஸ், தட் இஸ் 0லேருந்து 4 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் த எலமெண்ட்ஸ்ன்னு கேட்கும்போது 5 டைம்ஸ் கேட்கும். ஸோ ஒரு டைம் அது கேட்கும் போதும் நான் வந்துட்டு 10, 20, 30, 10, 20 இப்படி கொடுத்தேன்னா இது என்னோட அரே கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட்ன்ற ஒரு செகண்ட் அரேவை நான் கிரியேட் பண்ணுறேன். இது ஏன் நான் கிரியேட் பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரிஜினல் அரே வச்சுருக்கேன். டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ரிமூவ் ஆன பிறகு எனக்கு ஒரு ரிசல்டன்ட் அரே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ரிசல்டன்ட் அரே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ரிசல்ட் அரே கிரியேட் பண்ண பிறகு ஃபார் I in range of length of array இந்த லூப் வந்துட்டு எத்தனை டைம்ஸ் ரன் ஆகும்னா அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் ரன் ஆகும். ஸோ இனிஷியல் எலிமெண்ட் வந்துட்டு நம்ம எப்பவுமே டூப்ளிகேட் கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு டூப்ளிகேட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஃபார் j in range of length of result. ஸோ ரிசல்டன்ட் அரே எம்டிஆர் இருக்கும் இனிஷியலாக. ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் அரே அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு என்னன்னா அரேல இருக்க எலமெண்ட்டும் ரிசல்டன்ட்ல இருக்க எலமெண்ட்டும் சேமா இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அப்படி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அப்போ டூப்ளிகேட் தான் அப்படின்ட்டு வந்துட்டு கண்டிஷன் ப்ரூஃப் ஆயிடும். அப்போ வந்துட்டு பிரேக் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடும் லூப்பை. சப்போஸ் ரெண்டுத்துலையும் இனிஷியலாக இதில் 0 எலமெண்ட்ஸ் இருக்கனால ஸோ இப்போ இதில் 10 இல்லை, அப்போ இந்த கண்டிஷன்ஸ் ஃபால் ஆகி செகண்ட் வரும். செகண்ட் வந்தப்போ இஃப் டூப்ளிகேட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் ரிசல்ட் இஸ் டாட் அப்பெண்ட் அரே அப்படின்னா என்ன ஆகும்னா ரிசல்டன்ட்ல வந்துட்டு 10 ஆட் ஆகிடும். அப்படி அப்பெண்ட் ஆகிட்ட பிறகு ஒரு எலிமெண்ட்டாக செக் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி 20 ஆட் ஆகிடும், அதே மாதிரி 30 ஆட் ஆகிடும். இப்போ 10க்கு போகும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அரேல ஒரிஜினல் அரேலையும் 10 இருக்குது, ரிசல்டன்ட் அரேலையும் 10 இருக்குது. அப்போ வந்துட்டு டூப்ளிகேட் அப்படின்றனால பிரேக் ஆகிடும் கண்டிஷன். அதே மாதிரி 20க்கும் சேம் ரிப்பீட். ஸோ ஆஃப்டர் தட் பிரிண்ட் த லிஸ்ட் பிரிண்ட் கண்டிஷன் லிஸ்ட் ஆஃப்டர் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு 10, 20, 30 தான் இருக்கும் ரிசல்டன்ட் அரேல. ஸோ ஃபார் லூப்பில் ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகும்.